வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டில் 5வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே டார்கெட் 1ல் 20 வீடியோ பார்த்துருப்போம். இது டார்கெட் 2ல் 5வது வீடியோ, 25வது வீடியோ. தமிழ் பொற்களி சீரீஸில் டோட்டலாக நம்ம 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச பிறகு உடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 8க்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர், 92 கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த புக் செட் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி இந்த மாதிரி புத்தகங்கள் தனித்தனியாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுற ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பார்த்துருப்போம். அந்த பேராகிராஃப் பார்க்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர்கள் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிவிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார், வருந்தினார், மகிழ்ந்தார் கூறினார். மறுபடியும் வராங்க, அப்போ மனம் நெகிழ்ந்தார் அப்படின்றது சரியான ஆன்சர். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 2. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட, காமராசரை பார்க்க ஆசைப்பட்டு, விளையாட, காமராசர் வீட்டுக்குள் வேடிக்கை பார்க்க. எதுக்காக வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்ட. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து, காமராசர் செய்த உதவி யாது? பணத்தை கொடுத்தார், விளையாட அனுமதித்தார், விரட்டி அடித்தார், அன்புடன் உணவளித்தார். பணத்தை கொடுத்தார், படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தார். காமராசர் செய்த உதவி பணத்தை கொடுத்தார். ஆப்ஷன் ஏ. அடுத்து, பூட்டும் கதவுகள் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ இது புணர்ச்சி விதிப்படி நம்ம பிரித்து எழுதணும். சரிங்களா? இது எது சரியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? பூட்டு கூட்டல் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள், பூட்டின் கூட்டல் கதவுகள், பூட்டிய கூட்ட கதவுகள். ஸோ ஆப்ஷன் டி வராது, பூட்டின் கதவுகளும் வராது, சியும் வராது. பூட்டு கதவுகள், ஏன்னா நமக்கு பூட்டும் கதவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பூட்டு கதவுகள் வராது, பூட்டும் கூட்டல் கதவுகள், அப்போ தான் பூட்டும் கதவுகள் அப்படின்னு புணரும். ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து, பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் கற்றும், பொய்ய கூட்டல் கற்றும், பொய் கூட்டல் எகற்றும். சரியான ஆன்சர் அது பொய் கூட்டல் அகற்றும். ஸோ சேர்த்து எழுதும் போதே பொய் அகற்றும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ பொய் கூட்டல் அகற்றும், ஈயும் ஆவும்னா நமக்கு புணர்ச்சி விதிப்படி புணரும். ஸோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நலம் கூட்டல் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம், நலம் கூட்டல் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. இதில் நமக்கு நலம் அப்படின்ற வார்த்தை இங்கே தான் இருக்குது. இங்கே எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வராது, சி வராது, நலன் வராது. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நலம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். சரியா? இம்மோ ஏவோ. சரியா? நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து, ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. தளர்வு, சோர்வு, உயர்வு, தெளிவு. ஊக்கம் அப்படின்ற சொல் என்னது? நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்படியே ஆப்போசிட் என்னது? ஊக்கம் அப்படின்ற சொல்லுக்கு சோர்வு. ஊக்கம், சோர்வு. அடுத்து, எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை, தெளிவு, சோர்வு, பொய்மை, விலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பாருங்கள். 4, 2, 1, 3, 4, 1, 2, 3, 4, 3, 1, 2,
3 1 4 2 சரியான ஆன்சர் என்னது அணுகு அப்படின்னா விலகு அப்போ 4 எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏபிசி 3லையுமே இருக்குது அடுத்து பாருங்கள் ஐயம் அதுக்கு எதிர்ச்சொல் என்னது தெளிவு அப்போ 4 1 எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அடுத்து நீக்குதல் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் போக்குதல் தள்ளுதல் அழித்தல் சேர்த்தல் நீக்குதல் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொன்னது சேர்த்தல் ஆப்ஷன் டி நீக்குதல் சேர்த்தல் ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா ஸோ எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இலங்கை பொருந்தாத சொல் இலங்கை பொருந்தா சொல் அவன் அல்லன் அவன் அவள் அல்லல் அவள் அல்லீர் அவை அல்ல சரியான ஆன்சர் என்னது அவர் அல்லீர் இது மட்டும்தான் பொருந்தாத சொல் அவர் அல்லீர் அடுத்து பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக இறந்த கால பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெயரச்சம் அதுலேயும் இறந்த கால பெயரச்சம் அப்படின்னு வரணும் ஸோ படித்து வந்தான் படித்த மாணவி படித்து முடித்தான் படித்த மாணவன் படிக்கும் மாணவி நமக்கு சரியான ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இறந்த கால பெயரச்சம் எது படித்த மாணவன் படிக்கும் மாணவி ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் அடுத்து கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக காகம் கரையும் மயில் ஆடும் காகம் கூவும் மயில் அகவும் காகம் பாடும் மயில் அகவும் காகம் கரையும் மயில் அகவும் நமக்கு சரியான ஆன்சர் என்னது மரபு பிழை இல்லாதன்னு கேட்டிருக்காங்க அப்போ காகம் கரையும் மயில் அகவும் மீதி எல்லாமே காகம் பாடும் கூவும் கரையும் இங்கே மயில் ஆடும் கொடுத்துட்டாங்க மயில் ஆடும் சூஸ் பண்ணால் அது தப்பு நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி காகம் கரையும் மயில் அகவும் மயில் ஆடும் கொடுத்தா தப்பு அடுத்து பிழை நீக்கிலதுக பிற மொழி சொற்களை நீக்கிலதுக சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றம் அளிப்பவை ஏமாற்றம் அளிப்பவை ஏற்றம் அளிப்பவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏற்றம் அளிப்பவை அப்படின்றது நமக்கு அறிவுரையா அற்றமா சொற்களா அறிவிக்கையா சரியான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ அறிவுரைகள் அப்படின்றது சரியான ஆன்சர் சரியா ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி கொஷின் நம்பர் 15 சரியான தொடரை தேர்வு செய்க கண்ணகி சிலம்பு அணிந்தால் கண்ணகி சிலம்பு அணிந்தது கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள் கண்ணகி சிலம்பு அணிந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத நோட் பண்ணுங்கள் கண்ணகி சிலம்பு அணிந்தால் அப்படின்னு வரணும் அணிந்தது வராது அணிந்தார்கள் வராது அணிந்தனர் வராது ஏன்னா நமக்கு ஒருமை பன்மை பார்க்கணும் கண்ணகி அப்படின்றது ஒருமை சொல் அப்போ அணிந்தால் அப்படின்னு தான் வரணும் கண்ணகி சிலம்பு அணிந்தால் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக பேங்க் செக் டிஜிட்டல் கரன்சி நோட் வங்கி கடன் அட்டை பணத்தால் குறிப்பேடு பேங்க் அப்படின்றது அப்படியே நேராக வங்கி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேங்க் அப்படின்னா வங்கி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக முழக்கம் பேச்சாற்றல் ஒற்றுமை துணிவு சரியா ஸோ இது எதில் வந்து நமக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு பாருங்கள் கொடுத்துருக்கூடியதில் பேச்சாற்றல் அப்படின்றது சரியாக இருக்குது ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க காசோலை வரைவோலை பற்று அட்டை கடன் அட்டை இது சரியான ஆன்சர் டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் டெபிட் கார்டு பற்று அட்டை அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக வரி நீளம் வரி தொடர் வரி வறுமை வரி வண்ணம் ஸோ ரகர வேறுபாடு வரி அப்படின்னு அர்த்தம் எழுதக்கூடிய நம்ம தொடர் சொற்றொடர் எழுதணும் ஒரு வரி 2 வரி 3 வரி அப்படின்ட்டு அப்போ ஒரு வரி அப்படின்னா ஒரு தொடர் அடுத்து கொஷின் நம்பர் 20 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பறவை பறவை பறப்பவை ஆழி கடல் புல் முன்னீர் முகில் குளவி குளவி சரியான ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி கடல் புல் பறவை அப்படின்னா என்ன அர்த்தம் கடல் அப்படின்னு அர்த்தம் அதே பறவை அப்படின்னு என்ன அர்த்தம் புல் அப்படின்னு அர்த்தம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 21 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அதே போல் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் இதில் பொருள் வேறுபாடு அதே போல் பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்க்கணும் அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான்
இது சரியான ஆன்சர். சரியா? அடுத்து பொருள் வேறு ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். இணையை தேர்வு செய்க. அணி, மேனி, அணி, வனப்பு, அழகு, சிரிப்பு, சிரிப்பு, வனப்பு. சரியா? நமக்கு சரியான ஆன்சர் அணி அப்படின்னா அழகு, அதே போல் வனப்பு அப்படின்னா அழகு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அணி, வனப்பு. அடுத்து கேள்வி எண் 23. சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளம் பயிர் வகை, மணி வகை, கெட்டுப்போன காய்கனி வகை, கெட்டுப்போன பிஞ்சு வகை. நமக்கு சரியான ஆன்சர் கெட்டுப்போன காய்கனி வகை அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி, கெட்டுப்போன காய்கனி வகை அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய இரு சொற்கள் தருக. கடல், முன்னீர், பவ்வம், ஆழி, சக்கரம், வாரணம், வதுவை, வேலி, ஆறல். கடல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? முன்னீர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். கடல் அப்படின்னா முன்னீர், அதே போல் பவ்வம். சரியா? இது ரெண்டுமே என்னது? ஒரு பொருள் தரக்கூடிய இரு சொற்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. வேர் சொல்லை பெயரச்சமாகுக. பெரு, பெற்று, பெற்ற, பெற்றான், பெற்று விட்டான். பெரு அப்படின்றத ஆன் முடியணும், அதுதான் பெயரச்சம். ஸோ பெற்ற ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஸோ 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, 21, 22, 23 அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸும் பாருங்கள். அதுக்கான பிளேலிஸ்ட் வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் வந்துருக்கும். 92 கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப கம்மியான காசு தான் இருக்கும். 3 புக்காக வந்துடும். வாங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம். குரூப் 2 குரூப் 2க்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.